ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மக்கள் சேவைகள். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஃபோனில் ஃபோன்பே டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பெல் பட்டன் அழுத்தினா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ஃபோன்பேன்னு டைப் பண்ணுங்க. அதை டவுன்லோட் பண்ணுங்க. நீங்கள் பேங்க் கொடுத்த ஃபோன் நம்பரை இங்கே போடுங்க. மொபைல் நம்பர் போடுங்க. ஓடிபி வரும், ஓடிபி போடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி அலோன்னு வரும். எல்லாருக்குமே அலோ கொடுங்க. ஸ்கிரீன் ஆக்கும் அலோ கொடுங்க. டூ மொபைல் நம்பர். நீங்கள் வேறு யாராவது மொபைல் நம்பருக்கு காசு அனுப்பிக்கலாம். டூ பேங்க் யூபிஐ. வேறு யாராவது யூபிஐக்கு காசு அனுப்பிக்கலாம். டூ செல்ஃப் அக்கௌண்ட். உங்களுக்கு நீங்களே காசு அனுப்பிக்கலாம். செக் பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலுக்கு இல்லைன்னா அடுத்தவங்க மொபைலுக்கு டிடிஹெச் டிவி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் அனுப்பின காசு இல்லைன்னா அடுத்தவங்க அனுப்பின காசு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணால் முதல்ல அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். அக்கௌண்ட் எந்த பேங்க் இருக்கோ அதை ஆட் பண்ணுங்க. நான் ஆட் பண்ணாதான் எனக்கு கேட்கல. ஆட் பண்ணால் ஏடிஎம் இருக்கணும் கையில். உங்கள் ஏடிஎம்மில் கடைசியில் ஆரம்பம் மட்டும் போடுறா போதும். வெப்சைட் இருக்கும், அதை போடுங்க. ஓகே பண்ணுங்க. நான் கடைசியில் 2 நம்பரை 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். கவர்மெண்ட் இருக்குங்க.
ஃபோன்பே வேறு இருக்கும். பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கூட ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிவார்ட்ஸ் 10 ரூபாய் இல்லை, 20 ரூபாய் இல்லை, 50 ரூபாய் வரும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபர் 100 உங்கள் லிங்கை யூஸ் பண்ணி ரூபா பண்ண அவங்க 100 ரூபாய் யாருக்கும் சென்ட் பண்ணால் உங்களுக்கு 100 ரூபாய் ஃப்ரீயாக வரும். ரெஃபர் பண்ணா இந்த ஸ்டேனிங்கை முன்னாடி வச்சுக்கலாம். யாராவது உங்களுக்கு காசு அனுப்புனா இந்த ஸ்டேரிங் காமிச்சு இங்கே அனுப்புங்கன்னு சொல்லலாம். பிற யாராவது உங்களுக்கு கால் பண்ணால் இல்லைனா மெசேஜ் பண்ணால் யாரும் தெரிஞ்சுக்கு மொபைல் நம்பர் இருக்கும். அதில் அவங்க நம்பர் போடணும், அவங்க பேர் யூஸ் பண்ணிக்கிங்க.